சார் எங்க கிளம்பிட்டீங்க? இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பையனோட செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி போகலையே, இங்கதான் நின்னுட்டு இருக்க. ஐயோ இவ வேற நம்மள குழப்பறாளே. டேய் மண்டைய வாடிச்சுக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க? நான் பேசக்கூட குறுக்கா பேசுனியா? நான் பேச வந்ததை மறந்துடுவேன். மறந்துட்டு போ. ஐயோ சரி சரி மக்களே, வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூவா பாருங்க. நாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறோம் பையனுக்கு. ஓகேங்களா? வாங்க போலாம் போலாம் போலாம். டைம் போதியா, ரொம்ப தான் ஓவர் பில்டப் கொடுக்குற. சரி, நம்மளும் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதனால ஏதாவது பண்ணணும்ல, அப்பதானே பாப்பாங்க. சரியா? சரிப்பா. என்ன தாடியெல்லாம் புதுசா வச்சுக்கிற? என்னமோ புது மாடல்ல. ஆமா, நானா ஒரு திங்க் பண்ணி ஒரு தாடி வச்சிருக்கேன். சரி, வீடியோலாம் எடுக்கிறோம், மக்கள் பாக்குறாங்க, சரி கொஞ்சம் பார்க்கறது அழகா தெரியலாம் அப்படின்னு அதுக்காக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்க. மக்களே எப்படி இருக்கேன்? நான் அழகா இருக்கேன்னா பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, போலாமா? போலாம். பார்த்து இறங்கி வா. சரிப்பா, படி இறங்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் போய் வண்டி எடு, கிளம்பி போலாம். சரியா? ஓகே பேபி. ஹலோ மக்களே, கிளம்பியாச்சுங்க. வண்டியில போயிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம வீட்டு தலைவி தான் வந்து வண்டியை ஓட்டுறாங்க. நீ ஓட்ட மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். இல்ல மக்களே, நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து என்னது நான் ஓட்டுறது இல்ல, நான் சிங்கிள்ஸ் தான் ஓட்டுவேன். அது கார் தான் ஓட்டுவோம் சொல்ல போனா. ஓகேங்களா? 2 வீலர் இவங்க தான் ஓட்டுவாங்க. ஓகே, சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும். ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு அப்புறம் பணம் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்கூலுக்குள்ள போகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கிட்ட வந்தாச்சு. உள்ள போலாம் மகாராஜி. வாங்க உள்ள போலாம். கேட்டுட்டா போகணும். பாஸ் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போலாம். ஸ்கூலுக்குள்ள வந்தாச்சு. ஸ்கூல்ல பாருங்க, ஏதோ பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆனுவல் டே பிராக்டிஸ். ஆமா, ஆனுவல் டேக்கு பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன ராஜி, நிறைய காசு வச்சுக்கிற? ஆமா. எதுக்கு? ஓ, ஃபீஸ் கட்ட போறீங்களா? எவ்வளவு கட்ட போறீங்க தெரியல, அங்க போய் கேட்டுதான் பண்ணுமோ. நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் கொட்டி பிள்ளைய படிக்க வைக்கிறோம். நல்லா படிச்சு வேலை வாங்கிருவோம்னு சொல்லியிருக்கான். வாங்கிருவோம். ஓகே, நிச்சயமா வாங்கலாதான் நமக்கு ஒரு ஹாப்பி. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போலாமா? பசங்க ஆனுவல் டே ப்ராக்டிஸை பார்த்துட்டு இருந்ததுல ஒய்ஃப் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நான் பின்னாடி போயிட்டு இருக்கேங்க. அப்புறம் அவங்க வந்து ஃபீஸ் கட்ட அன்னைக்கு போ அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ வா, பார்த்தா இதான் இது கேஷியர் ரூம்னாரு. இல்லை நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு வழியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீஸை கட்டியாச்சு. ஆமா, எப்பா பெரிய காரியத்தை சாதிச்ச மாதிரி இருக்குது. ஃபீஸை கட்டி முடிச்சாச்சுங்க. ஓகேங்களா? இப்ப நாங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறோம். லஞ்ச் பிரேக் விட்டுட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் வண்டியை சுத்தி உட்காந்துட்டாங்க. பாக்குறீங்களா? இருங்க, அங்க பாருங்க, ஒரு பசங்க கூட நடுவுல நம்ம சிங்க கூட்டி நிக்கிறான். ப்ளூ கலர்ல ஒரு வண்டி தெரியுதுங்களா? அதுதான் பசங்க எல்லாம் சுத்தி உட்காந்துட்டாங்க. அவங்க சாப்பிடறதுனால நாங்க வெயிட்டிங்ல இருக்கிறோம். பாத்துக்கிட்டீங்களா? அதனாலதான் இப்ப நாங்க இங்க சிட்டிங்ல இருக்கிறோம் ஸ்கூலுக்குள்ள. ஆனா அங்க ஆமா பசிக்குது வேற. காலையில இவங்க சாப்பிடல, வயிற்று கிள்ளுது. சீக்கிரமா போய் பிரியாணி வாங்கி சாப்பிட போறோம்னா, இல்ல பிரியாணி எனக்கு வேணாம், எனக்கு வேற ஏதாவது வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. வாங்கி கொடுத்துடலாம். அங்க போனா பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் கட்டாதீங்க, இந்த ஃபீஸை கட்டுங்கன்ட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கலான்னு போனா பணம் வரமாட்டேன், இன்வேலிட் அப்படின்னு வருது. என்னடா, நாங்க சம்பாரிச்ச காசு கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அங்க இருந்து எங்க பேங்க் பாத்தீங்கன்னா கனரா பேங்க் ஒரு வழியா எடுத்துட்டு வந்து ஒரு வழியா ஃபீஸை கட்டி முடிச்சாச்சுங்க. பாய்ங்க.